தகவல் வருகிறது. அது எதற்காக அப்படி பேசினார் என்பது தெரியவில்லை. ஏனென்றால் அடுத்ததாக 26 இங்கே தமிழகத்தில் தேர்தல் வர இருக்கிறது. தமிழகத்தில் தேர்தல் வரும் பொழுது இதனை ஒரு வலுவான ஒரு ஆயுதமாக நிச்சயமாக திமுக கூட்டணி பயன்படுத்தும் அப்படின்றத சந்தேகம் இல்லை. பாருங்கள், திரு மோடி அவர்கள் தமிழர்களுக்கு எதிராக பேசியிருக்கிறார் அப்படின்ற வார்த்தையை திமுக நிச்சயமாக பயன்படுத்தும்னு பார்க்கிறோம். இப்பயே என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, திமுக திமுக அரசு பீகாரிய மக்களுக்கு எதிராக செயல்படுகிறது என்கிற ரீதியில் தங்களுடைய எதிர்ப்பினை தெரிவித்திருக்கிறார்கள் பார்க்கிறோம். இருந்தாலும் திரு மோடி அவர்கள் இதற்கு உண்டான சரியான பதிலினை கூற வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். ஏனென்றால் எதற்காக அப்படி சொல்றார்கள்? தமிழக அரசு அவர்களை தவறாக நடத்துகிறதா அல்லது தமிழர்கள் நடத்துகிறார்களா என்கிற ரீதியில் இதனை மோடி அவர்கள் பரிசீலித்து இதனை அவர்கள் திரும்ப இதற்கு உண்டான விடையை அளிக்க வேண்டும் என்று நாம் ஒரு தமிழனாக நாம் எதிர்பார்க்கலாம். ஏனென்றால் இங்கே வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் அப்படின்ற ஒரு வாசகம் இங்கே இருக்கிறது. அந்த வாசகத்திற்கு தகுந்த மாதிரி இங்க பாத்தீங்கன்னா யார் வந்தாலும் இங்கே அவர்களுக்கு நன்றாக நாம் என்ன சொல்றது, அவர்கள் இங்கே அவருடைய அந்த தொழிலை நடத்துவதற்கு, இங்கே அவர்கள் எல்லாம் இங்கே வாழ்வதற்கு எல்லாம் இங்கே ஒரு நட்புறவு, ஒரு சகலமும் இங்கே தமிழகத்தில் இருக்கிறது அப்படின்றத பார்க்கிறோம். இங்க இருக்கக்கூடிய நார்த் இந்தியன் நிறைய பேர் இங்க வேலை செய்கிறார்கள். கட்டிட வேலையாகட்டும், பெட்ரோல் பல்க் ஆகட்டும், சூப்பர் மார்க்கெட் ஆகட்டும், ஹோட்டல் ஆகட்டும், இன்னும் எல்லா இதுலையுமே நார்த் இந்தியன் ஒர்க் பண்றாங்க. நார்த் இந்தியன் சொல்லும் பொழுது அது யாராகனாலும் இருக்கலாம், நமக்கு தெரியாது. நாம் கேட்டு பார்த்தால் தான் தெரியும். அவர்கள் மகாராஷ்டிரை சேர்ந்தவரா, இல்ல பீகாரை சேர்ந்தவரா, இல்ல அசாமை சேர்ந்தவரா, ஒரிசாவை சேர்ந்தவரா என்பது நாம் விசாரித்து பார்த்தால் தான் தெரியும். ஆனால் இங்கே அவர்களுக்கு உண்டான ஒரு மரியாதை மற்றும் அன்பு சிறப்பாக இருக்கிறது அப்படின்றதுதான் நாம இங்கே ஒரு தமிழனாக இருந்து சொல்ல வேண்டும். அரசியலுக்கு அப்பாற்பட்டு நாம் பிரதமருக்கு சொல்ல வேண்டிய ஒரு பதில். அதனால் பிரதமர் அவர்கள் எந்த அர்த்தத்தில் இப்படி அவர்கள் பேசினார்கள் என்பதனை அவர்கள் தெளிவுபடுத்தினால் நிச்சயமாக அது நன்றாக இருக்கும். ஏனென்றால் இங்கே வரக்கூடிய அனைவரும் மலையாளிகள், தெலுங்கர்கள், கன்னடர்கள், மேலும் வடக்கு மாநிலத்தை சார்ந்த அனைவர்களையும் நம்முடைய தமிழகம் சிறப்பாகத்தான் உபசரிக்கிறது. நம்முடைய மக்கள், நம்முடைய நண்பர்கள் அவர்களை மிகவும் சிறப்பாகத்தான் உபசரிக்கிறார்கள். அவர்களுக்கு வேலை கொடுக்கிறார்கள், அவர்களை மரியாதை செலுத்துகிறார்கள், அவர்களை அரவணைத்து செல்கிறார்கள். எந்த விதமான பகைமையும் பாராட்டுவதில்லை. இதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். நன்றி நண்பர்களே.